வாழ்க்கையில் ஒரு தடவையாவது அடடா இந்த வாய்ப்பு மட்டும் எனக்கு கிடைச்சிருந்தா என் வாழ்க்கை மொத்தமாக மாறி இருக்குமே இப்படி நீங்கள் நினச்சதுண்டா? நிச்சயமாக இருக்கும். ஏன்னா வாய்ப்புகள்ங்கிறது நம்மளை தேடி வரணும்னு நான் பல நேரம் காத்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் ஒரு ரகசியம் இருக்குது. வாய்ப்புகளை நம்ம தேடணும்னு அவசியமே இல்லை. வாய்ப்புகளே உங்களை தேடி வரும். அதுவும் ஈஸியாக வரும். எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு கதையை சொல்ல போகிறேன். வெறும் கதை இல்லைங்க, இது பல பேர் வாழ்க்கையில் நிஜமாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு ரகசியம். வாய்ப்புகள், அதிர்ஷ்டம், லக் இது எல்லாம் ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி கொடுக்கறது இல்லை. இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்குது, ஒரு மனோதத்துவம் இருக்குது. அதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டா போதும். உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற வாய்ப்புகள் உங்களை தேடி தானாக வரும். நம்மளில் பல பேரும் ஒரு தவறு செய்கிறோம். நான் படித்த படிப்புக்கு வேலை இல்லை, எனக்கு நல்ல வேலை அமைய மாட்டேங்குது, என் நேரம் சரியில்லை, இப்படி பல பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். ஆனால் நிஜம் என்ன தெரியுமா? வாய்ப்புகள் எப்பவும் நம்மளை சுற்றி தான் இருக்குது. நாம் அதை எப்படி பார்க்குறோம், எப்படி புரிஞ்சுக்கிறோம், எப்படி ஈர்க்கிறோங்கிறது தான் முக்கியம். வாங்க ஒரு சின்ன கதையோடு ஆரம்பிப்போம். ஒரு கிராமத்தில் ராமசாமின்னு ஒரு விவசாயி இருந்தார். அவருக்கு ஒரு சின்ன நிலம், அதில் ஒரு சின்ன கிணறு. கோடைக்காலம் வந்தால் கிணறு வத்திடும். ராமசாமி ரொம்பவே கஷ்டப்படுவார். வருஷம் இதுதான் நிலைமை. ஒரு வருஷம் வறட்சி ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. பக்கத்து நிலத்து விவசாயிங்க எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் நம்ம ராமசாமி இந்த வருஷம் வித்தியாசமாக யோசிச்சார். கிணறு வத்தும்னு தெரியும். அதனால அவர் ஒரு மாசம் முன்னாடியே கிணத்தை சுத்தி ஆழமா தோண்ட ஆரம்பிச்சாரு. மண்வெட்டியும் கையுமா தினசரி வேலை. கிராமத்து மக்கள் எல்லோரும் அவரை பார்த்து சிரிச்சாங்க. கிணத்துல தண்ணியே இல்லையே, இவன் என்ன பைத்தியக்கார மாதிரி தோண்டிட்டே இருக்கானே அப்படின்னு கேலி பேசினாங்க. ராமசாமி எதையும் காதுல வாங்கிக்கல. அவர் தன்னோட வேலையை தொடர்ந்தார். கிட்டத்தட்ட ஒரு மாசம் கழிச்சு கிணத்தை சுத்தி இன்னும் ஆழமா தோண்டி நிலத்தடி நீர் எங்க அதிகமா இருக்கும்னு அவருக்கு ஒரு கணிப்பு இருந்துச்சு. ஒரு நாள் ராத்திரி நல்லா மழை பெஞ்சிச்சு. காலையில வந்து பார்த்தா ராமசாமியோட கிணத்துல மட்டும் சும்மா சொல்லக்கூடாது, தண்ணி பெருக்கெடுத்து ஓடுச்சு. சுத்தி இருந்த விவசாயிங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. அவங்க கிணறு எல்லாம் வெறும் காஞ்ச தரையாவே இருந்துச்சு. இப்ப சொல்லுங்க, ராமசாமிக்கு மட்டும் எப்படி இந்த வாய்ப்பு கிடைச்சது? அவர் அதிர்ஷ்டசாலின்னு சொல்ல முடியுமா? இல்ல, அவர் வறட்சி வர்றதுக்கு முன்னாடியே தயாரானார். மற்றவங்க கஷ்டப்பட்டப்போ அவர் ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருந்தார். வாய்ப்புகள்ங்கிறது பெரும்பாலும் ஒரு தேவை வரும்போது தான் உருவாகும். ஆனா அந்த தேவையை பூர்த்தி செய்ய நம்ம தயாரா இருக்கோங்கிறது தான் முக்கியம். ராமசாமி தன்னோட கிணத்தை ஆழமாக தோண்டினது அவர் தன்னோட அறிவையும் உழைப்பையும் முதலீடு செஞ்சது. இதை தான் வாய்ப்புகளை ஈர்க்கும் முதல் படி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது தயார் நிலையில் இருப்பது. இங்கிலீஷில் ப்ரிப்பேர்ட்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்னொரு கதையை பார்ப்போம். சென்னையில் ஷங்கர்னு ஒரு இளம் ஓவியர் இருந்தார். அவர் ரொம்ப திறமையானவர், அழகான ஓவியங்களை வரைவார். ஆனால் அவருக்கு தன்னோட ஓவியங்களை விற்க வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. பல கேலரிகளுக்கு போய் பார்த்தார். யாருமே அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல. பல நேரங்களில் ரொம்பவே சோர்ந்து போயிடுவார். நான் என்னதான் பண்ணாலும் எனக்கு வாய்ப்பு கிடைக்காது போலவே இருக்கு அப்படின்னு நினைச்சாரு. ஒரு நாள் அவர் தன்னோட நண்பர்கள் கிட்ட பேசிட்டு இருந்தப்போ ஒரு ஃப்ரெண்டு சொன்னாரு, ஷங்கர், நீ ஏன் ஒரு சின்ன கேலரி உனக்காகவே ஆரம்பிக்க கூடாது? அட்லீஸ்ட் ஆன்லைன்லயாவது. ஷங்கர் யோசிக்கிறாரு. அவர்கிட்ட பணம் இல்லை, பெரிய இடம் இல்லை. ஆனாலும் அவர் ஒரு முடிவெடுக்கிறாரு. அவர் தன்னோட வீட்டில் ஒரு மூலையை சுத்தம் செஞ்சு அங்கேயே ஒரு சின்ன ஸ்டூடியோ மாதிரி அமைச்சுக்கிட்டார். சின்ன சின்ன ஓவியங்களை வரைய ஆரம்பித்தார். அப்புறம் ஒரு புது ஐடியா அவருக்கு வந்துச்சு. அவர் தினமும் ஒரு ஓவியத்தை வரைஞ்சி அதை தன்னோட சோஷியல் மீடியா பக்கத்தில் போட்டார். வெறும் ஓவியத்தை மட்டும் போடாமல் அந்த ஓவியத்தோட கதையையும் அந்த ஓவியம் அவருக்கு எப்படி தோணுச்சுங்கிற அனுபவத்தையும் எழுதி போட்டார். கூடவே அவர் ஓவியங்களை வரைகிறப்போ எடுத்த சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸையும் போட ஆரம்பித்தார். ஆரம்பத்தில் யாரும் பார்க்கல. ஆனால் அவர் விடாமல் செஞ்சார். ஒரு மாதம், 2 மாதம், 3 மாதம் ஆச்சு. ஒரு நாள் ஒரு பெரிய ஆர்ட் கேலரி ஓனர் ஷங்கரோட போஸ்ட் ஒன்று பார்க்குறாரு. அவருக்கு ஷங்கரோட ஓவியங்களில் இருந்த கதைகளும் அவரோட உழைப்பும் ரொம்ப பிடிச்சு போச்சு. உடனே ஷங்கரை தொடர்பு கொண்டு தன்னோட கேலரியில் ஒரு தனி கண்காட்சி நடக்க வாய்ப்பு கொடுக்குறாரு. ஷங்கரோட ஓவியங்கள் எல்லாம் சில நாட்களிலேயே விற்று தீர்ந்து போச்சு. அவர் ஒரு பெரிய ஓவியராக மாறினார். இப்போ ஷங்கர் கதையிலேருந்து நாம் என்ன கற்றுக்குறோம்? ஷங்கர் வாய்ப்புக்காக காத்திருக்கல. அவர் தனக்கான வாய்ப்பை அவரே உருவாக்கிட்டார். சின்னதாக ஆரம்பித்தார், விடாமுயற்சியோடு செஞ்சார். அவர்கிட்ட விஷன் இருந்துச்சு, அதுக்காக ஆக்ஷன் எடுத்தார். இதுதான் கண்ணோட்டம் மற்றும் செயல்பாடு, அதாவது விஷன் அண்ட் ஆக்ஷன். வாய்ப்புகளை ஈர்க்கணும்னா நாம் வெறும் கனவு கண்டா மட்டும் போதாது. அந்த கனவை நோக்கி சின்ன சின்ன ஸ்டெப்ஸை வைக்கணும். சுற்றி இருக்கிற வாய்ப்புகளையும் பார்க்கணும். அது ஒரு புது விதமாக பயன்படுத்தணும். அடுத்ததாக நாம் இப்போ ஒரு வித்தியாசமான கதையை பார்ப்போம். ஒரு காலத்தில் லைப்ரரிஸில் நிறைய புக்ஸ் இருக்கும்.
லக்ஷ்மி மேடம்னு ஒரு லைப்ரரியன் இருந்தார். அவர் தன்னோட வேலையை ரொம்பவே நேசிச்சார். புத்தகங்களுக்கு நடுவிலேயே அவர் வாழ்க்கை. ஆனால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே மாற ஆரம்பிச்சுது. இன்டர்நெட் வந்துச்சு, அப்புறம் புக்ஸ் வந்துச்சு, மக்கள் லைப்ரரிக்கு வர்றது குறைஞ்சி போச்சு. லக்ஷ்மி மேடம்க்கு ரொம்பவே கவலையாக இருந்துச்சு. என் வேலைக்கு இனிமேல் மதிப்பே இருக்காதோன்னு நினச்சார். அப்போது லைப்ரரிக்கு வர்றவங்க கிட்ட பேசி பார்த்தார். நிறைய பேர் புத்தகம் படிக்கலாம் மேடம், ஆனால் எங்களுக்கு டிஜிட்டலாக படிக்கிற வசதி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க. சிலர் நாங்கள் ஆன்லைனில் நிறைய கற்றுக்க விரும்புகிறோம், அதுக்கு வழிகாட்டுறதுக்கு ஒரு ஆள் இல்லை அப்படின்ட்டு சொன்னாங்க. லக்ஷ்மி மேடம் இதை ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டாரு. அவர் முதல்ல கம்ப்யூட்டர் கற்றுக்க ஆரம்பித்தார். அவருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஆனாலும் ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம்னு கம்ப்யூட்டர் கற்றுக்கிட்டார். அப்புறம் புக்ஸை எப்படி நூலகத்துக்கு கொண்டு வரோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா கிராமத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு இன்டர்நெட் எப்படி பயன்படுத்துறது, ஆன்லைனில் எப்படி வேலை தேடுறது, புதிய திறமைகளை எப்படி கற்றுக்கிறதுன்னு இலவச கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க. ஆரம்பத்தில் ஒரு சிலர் தான் வந்தாங்க. ஆனால் அவங்களோட முயற்சிக்கு ஒரு நல்ல பலன் கிடச்சிது. திடீர்னு கிராமத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட இருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. லைப்ரரி வெறும் புத்தகம் வாசிக்கிற இடமா மட்டும் இல்லாமல் ஒரு டிஜிட்டல் கற்றல் மையமாக மாறிடுச்சு. அவரோட வேலை இன்னும் முக்கியமானதாக மாறிடுச்சு. இந்த கதையிலிருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்னென்னா, தழுவல் மற்றும் கற்றல், அதாவது அடாப்டபிலிட்டி அண்ட் லேர்னிங். வாழ்க்கை மாறும்போது நாமளும் மாறணும். புதிய விஷயங்களை கற்றுக்க தயங்கக்கூடாது. வாய்ப்புகள்ங்கிறது பெரும்பாலும் ஒரு மாற்றத்தின் வடிவத்தில் தான் வரும். அந்த மாற்றத்தை ஏற்றுக்கிட்டு நாம் அதை எப்படி பயன்படுத்துகிறோங்கிறது தான் முக்கியம். எனக்கு இது தெரியாது, நான் இதை செய்ய முடியாதுன்னு சொல்கிறப்போ நம்ம நிறைய வாய்ப்புகளை இழந்து போகிறோம். இந்த 3 கதைகளில் இருந்து வாய்ப்புகளை ஈர்க்கிற 3 முக்கியமான தூண்கள் நமக்கு தெரியுது. தயார் நிலையில் இருப்பது, அதாவது ப்ரிப்பேர்ட்னஸ். ராமசாமி மாதிரி வாய்ப்பு வர்றதுக்கு முன்னாடியே அதுக்கான அடித்தளத்தை நம்ம உருவாக்கணும். தேவையான திறமைகளை வளர்த்துக்கணும், அறிவை பெருக்கிக்கணும். 2வது கண்ணோட்டம் மற்றும் செயல்பாடு, அதாவது விஷன் அண்ட் ஆக்ஷன். ஷங்கர் மாதிரி வெறும் கனவு கண்டா போதாது. உங்களுக்கான வாய்ப்பை நீங்களே உருவாக்கிக்கணும். சின்ன சின்ன ஸ்டெப்ஸை விடாமல் எடுக்கணும். 3வது தழுவல் மற்றும் கற்றல், அதாவது அடாப்டபிலிட்டி அண்ட் லேர்னிங். லக்ஷ்மி மேடம் மாதிரி உலகம் மாறும்போது நாமளும் மாறணும். புதிய விஷயங்களை கற்றுக்க தயங்கக்கூடாது. பழைய முறைகளிலேயே ஒட்டிக்கிட்டு இருந்தால் புதிய வாய்ப்புகள் கண்ணுக்கு தெரியாது. இந்த 3 விஷயங்களையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன், உங்களுக்கு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதிர்ஷ்டங்கிறது தயார் நிலையில் இருக்கும் ஒருவரை வாய்ப்பு சந்திக்கும் போது நடக்கும் ஒரு அதிசயம். நீங்கள் எவ்வளவு தயாராக இருக்கீங்களோ, எவ்வளவு திறமையாக இருக்கீங்களோ, எவ்வளவு மாற்றங்களை ஏற்றுக்கிறீங்களோ, அத்தனை வாய்ப்புகளும் உங்களை நோக்கி ஈர்க்கப்படும். இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு யோசிங்க. அந்த வாய்ப்புகளை நீங்கள் என்ன தயார் நிலையில் இருக்கீங்க, என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க, என்ன புதுசாக கற்றுக்க போகிறீங்க, அதை இப்போவே இந்த நிமிஷமே செய்ய ஆரம்பிங்க. வாழ்க்கையில் வாய்ப்புங்கிறது எங்கேயோ இருக்கிற ஒரு பெரிய ரகசியம் இல்லை. அது நம்மளோட மனநிலையில், நம்மளோட அணுகுமுறையில், நம்மளோட தினசரி செயல்களில் இருக்குது. உங்களை நீங்களே நம்புங்க, முன்னேறிக்கிட்டே இருங்க. வாய்ப்புகள் உங்கள் பின்னாடி ஓடி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நம்புகிறேன். அப்படி இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் நண்பர்கள், குடும்பத்தினர் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஈர்த்த ஒரு வாய்ப்பு பற்றி அல்லது இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை படிக்க நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். இன்னும் நிறைய மோட்டிவேஷனல் மற்றும் பயனுள்ள வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போது தான் நான் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்கள் வாழ்க்கையில் வாய்ப்புகள் நிறையட்டும். நன்றி.